இன்று தவக்கால நாள் 7. இன்றைய தியானத்திற்கான இறைவார்த்தைகள் மத்தேயு 6வது அதிகாரம், திருப்பாடல் 34, எசாயா 55வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. முதலில் எசாயா 55வது அதிகாரத்தில் இறைவார்த்தைகள் 10, 11. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. திருப்பாடல் 34, இறைவார்த்தைகள் 5, 6. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். திருப்பாடல் 34, இறைவார்த்தைகள் 17, 18. நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கிறார். அவர்களை அனைத்து இடுக்கணினின்றும் விடுவிக்கிறார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 7, 8 ஆன இறைவார்த்தைகள். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரத்தில் 9 முதல் 15வது இறைவார்த்தைகளில், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன்.